இந்திய நேரம் காலை சரியாய் 8 மணி அளவில் 500 பயணிகளுடன் துபாயிலிருந்து இந்தியா நோக்கி வந்த விமானம் இயந்திர கோளாறு காரணமாக நடுவானில் வெடித்துச் சிதறி கடலில் மூழ்கியது. அதில் பயணம் செய்த அத்தனை பயணிகளும் பலி. இந்த செய்தி எங்கெல்லாம் இடிகளை இறக்கியதோ தெரியவில்லை. குணாளனின் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தாக்கியது. ஐயோ! தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தவர்கள் அரண்டு அலறினார்கள். காரணம், அடுத்த வாரம் இந்த வீட்டில் திருமணம். குணாளன் மகள் மீனாவிற்கும் அந்த விமானத்தில் பயணித்து வந்த பாலாவிற்கும் திருமணம். இது பெற்றோர்களாய் பார்த்து முடித்தது. துபாயில் வேலையாய் இருக்கும் பாலா தனக்கு திருமணம் முடிக்க பெண் ஏற்பாடு செய்ய பெற்றவர்களுக்கு தகவல் அனுப்பினான். தாயும் தந்தையும் அவன் புகைப்படத்தை வைத்துக்கொண்டு எத்தனையோ இடங்கள் தேடி கடைசியில் மீனாவை பிடித்தார்கள். மாப்பிள்ளை பெண்ணையும் பெண் மாப்பிள்ளையையும் பார்க்க வீடியோ பரிமாற்றம் மட்டுமல்லாமல் வாட்ஸ்அப் பேச்சும் நடந்தது. ஒருவருக்கொருவர் பிடித்து போயிற்று. உடனே நிச்சயம் முடிந்து திருமண ஏற்பாடும் தொடங்கி அடுத்த வாரம் திருமணம். தாலி கட்ட வந்த மாப்பிள்ளை விமான விபத்தில் சாவு. எவருக்கு தாங்கும்? குணாளன் மனைவி வைதேகி, ஒரே செல்லப்பெண் மீனா. அத்தனை பேர்களும் இடிந்து நொறுங்கிவிட்டார்கள். உறைந்து உடைந்து விட்டார்கள். திருமணத்தை நிறுத்திட வேண்டியதுதான். துக்கத்தில் மெல்ல முணுமுணுத்தார். என்னம்மா சொல்ற? மகளை பார்த்தார். அவளை என்ன கேட்கறது? வேறு வழி என சொன்னாள் வைதேகி. மீனா வாழ்க்கை பாதிக்கும் மொட்டு வலையை பார்த்தார். துக்கிரி ஒதுக்குவார்கள். நினைக்க நினைக்க வைதேகிக்கு சுரக்கின்றது. பேசாம நாமளே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து அதே தேதி முகூர்த்தத்தை முடிச்சிடலாம் என்று சொன்னாள். கஷ்டம், உறவு முறப்பையன்களே ஒதுங்கி போவாங்க கலங்கிச் சொன்னார். இப்போ என்னங்க செய்யறது? அவளும் கணவனை கலக்கமாக பார்த்தாள். சம்பந்திய கலந்து ஆலோசிக்கலாம். குணாளன் தன் மனதில் பட்டதை சொன்னான். நியாயம்தான். ஆனாலும் இப்போ புள்ளைய பறி கொடுத்தவங்க பதில் சொல்வார்களா? இல்லை, இந்த நேரத்தில் என் பொண்ணுக்கு என்ன வழின்னு அவங்கள கேட்கறது எப்படி சரி? என்னங்க இம்ச? வைதேகி கலங்கி தவித்தாள். சரி, நடந்தது நடந்து போச்சு. இனி பேசி பயனில்லை. மாற்று ஏற்பாடா மீனாவுக்கு திருமணம் முடிக்கணும். அதுவும் குறிப்பிட்ட தேதியிலேயே நடக்கணும். முதல்ல நம்ம கையில் மாப்பிள்ளை இருக்கான்னு யோசனை பண்ணுவோம். வைதேகிக்கு அவர் பேச்சு சரியாகப்பட்டது. குணாளன் உறவுகளையெல்லாம் ஒதுக்கினார். வெகுநேர யோசனைக்கு பின் நண்பன் கோபால் நினைவிற்கு வந்தார். வைதேகி, என் நண்பன் கோபாலன் பையன் சொல்லி மனைவியை பார்த்தார். வேணாம். அவளிடமிருந்து சட்டென்று பதில் வந்தது. ஏன்? அவன் குடி கூத்தியாள்னு மட்டம். அப்புறம் வேற ஆளு? குழம்பி போனவராய் மனைவியை பார்த்தார். ஏன் ஒன்று விட்ட அண்ணன் பையன் ரவீந்திரன். ஃபோன் இருக்கா? இருக்கு. சொல்லு. கைபேசியை எடுத்து அவள் சொன்ன எண்களை அழுத்தி தொடர்பு கொண்டார். யாரு? எதிர்முனையில் வேங்கட சுப்பிரமணியன். நான் காரைக்காலிலிருந்து குணாளன். அடடே மச்சான், என்ன விஷயம்? திடீர்னு என் நினப்பு. இப்போ தொலைக்காட்சி செய்தி பார்த்தீங்களா? பார்க்கல. என்ன விஷயம்? விஷயத்தை சொன்னான் குணாளன். அடடா! வேங்கட சுப்பிரமணியன் ரொம்பவே வருத்தப்பட்டார். அப்புறம் அவரே கேட்டார். குறித்த தேதியில் திருமணம் நடக்கலைன்னா மீனா வாழ்க்கை கண்டிப்பா கேள்விக்குறி. உங்க பையன் குணாளன் இழுத்தார். நல்ல யோசனை தான். வேங்கட சுப்பிரமணியத்திற்கு புரிந்துவிட்டது. ஆனா உதவ முடியாத நிலை. பையன் ஒருத்திய காதலிக்கிறான். நழுவினார். குணாளன் துவண்டு போனவராய் கைபேசியை வைத்தார். உலகம் அவருக்கு சூன்யமாக தெரிந்தது. வெளியே வந்தார். விஷயம் தெரிந்தவர்கள் எவராவது துக்கம் விசாரித்தால் சாலையில் நடக்க அவருக்கு பயம். வராண்டாவில் சிறிது நேரம் உலாத்தி உள்ளே வந்தார். சம்மந்தி பேசினார் என்று கூறினாள் வைதேகி. என்னவாம்? என் பையன் இறப்பால் மீனா வாழ்க்கை நிற்கக்கூடாது, எப்படியாவது முடிங்கன்னு சொன்னாரு. அப்புறம் தொலைக்காட்சி பெட்டியில செய்தி சொன்னதும் பாலா செத்து போயிட்டான் என்கிற இடி என்னையும் என் மனைவியையும் தாக்க, ஐயோ பாவி புள்ளையால
ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணா போச்சேன்னு தான் மனசு அலறிச்சு. மாற்று ஏற்பாடாய் அவளுக்கு எப்படியாவது திருமணம் நடத்தணும்னு துடிச்சோம். எங்களுக்கு இன்னொரு மகன் இல்லையேன்னு வருத்தப்பட்டோம். அப்புறம் அப்படி இப்படின்னு தேடி பிடிச்சி ஒரு வரனையும் முடிச்சு வச்சிருக்கோம் என்று நிறுத்தினார். குணாளனுக்கு வியப்பாக இருந்தது. பையன் பேரு ராமு. பாலா கூட படித்தவன். அரசாங்க உத்தியோகம். எங்கள் பையனை விட அழகு. குணம் மனத்துல தங்கம். ஒரே ஒரு குறை, பையனுக்கு 2 வருஷத்துக்கு முன்னால் திருமணம் முடிஞ்சது. 1 வருஷத்துக்கு குழந்தை வேணான்ற முடிவில் ஜாலியாக இருந்தாங்க. விதி, பேருந்து விபத்தில் மனைவி செத்து போயிட்டா. மனைவி மேலே அன்பா ஆசையா இருந்தான். மறுமணமே வேணாம் என்கிற முடிவில் இருந்தான். அவனை சந்திச்சு நம்ம நிலைமைய சொன்னேன். சம்மதம்னு சொல்லிட்டான். உங்கள் விருப்பம் என்னன்னு கேட்டான். நான் உங்களை கேட்டு சொல்கிறேன்னு வச்சிட்டேன்னு சொன்னார். சொல்லி முடித்தாள். குணாளன் சிறிது நேரம் யோசித்தார். எனக்கு பிடிக்கலைங்க என்று வைதேகி சொன்னாள். எது? அவன் 2ஆம் தாரம். வாய்ப்பை விட இவருக்கு மனசில்லை. மீனா என அழைத்தார். முடிச்சிடுங்கப்பா என சொல்லி அவள் அடுத்த அறையிலிருந்து வெளியே வந்தாள். விதி விரக்தியில் நொந்து சொல்கிறாளா? கணவன் மனைவி இருவரும் அவளை திடுக்கிட்டு பார்த்தார்கள். நான் மனசுல எதையும் வச்சு சொல்லலப்பா. என் சம்மதத்துக்கு காரணம் தன் மகன் துக்கத்தை பத்தி கொஞ்சமும் கவலைப்படாம ஒரு பெண்ணை பத்தி யோசிச்சு துடிச்ச மனசு, நல்ல மனசு. அவங்க நல்ல வரனைத்தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அடுத்து நம்ம கணிப்பு மனைவியை இழந்தவன் மறுமணம் அப்படின்ற நினைப்பு தப்பு. ஒருத்திய தொட்டு இன்னொருத்திய தொடுபவனும் மறுமணம் செய்பவன்தான். பெரும்பாலான ஆண்கள் திருமணத்துக்கு முன்னாடியே சோரம் போய் தான் திருமணம் முடிக்கிறாங்க. அதனால அவர் மனம் எனக்கு மறுமணமா தோணல. திருமணம் முடிச்சிடுங்கப்பா தெளிவாய் கொஞ்சம் கூட பிசிறு தட்டாமல் சொன்னாள். எவ்வளவு திடம், தெளிவு! குணாளனும் வைதேகியும் மகளை வியப்பு திகைப்பாய் பார்த்து மலர்ந்தார்கள்.